Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli, 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 malli. Good morning, sir. ஏய் விஜய், வெண்பா. என்னாச்சு வெண்பாக்கு? கொஞ்சம் இருங்க. இல்ல மாமா, வெண்பா ஏன் இப்படி? குழந்தைக்கு என்னாச்சு? அதான் கொஞ்சம் இருங்கங்கறல்ல. ஏய் விஜய், விஜய், என்னடா என்ன நடந்துச்சு? வெண்பாவை எப்படி கண்டுபிடிச்ச? அவளுக்கு ஏதோ ஆகலையே? சொல்லு விஜய். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. என்னதான் மாமா ஆச்சு? எதுவுமே சொல்லாம இருந்தா நாங்க என்னதான் புரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு பயமா இருக்காதா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கு எதுவும் ஆகல. வெண்பா அடிக்கடி அம்மாவை பத்தியே கேட்டுட்டு இருந்தாளா? அதான் அவளை சமாளிக்கிறதுக்காக அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கன்னு சொன்னேன். அத அவ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா. சாமி கிட்ட போயிட்டான்னா நாமளே சாமி கிட்ட போய் கூட்டிட்டு வந்துடலாம் நினைச்சிட்டா. அதுக்காக அவளே சாமியை தேடி போயிட்டா. அப்பதான் வழியில ஒரு போலி சாமியார் குரூப் அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடவுளே, கடத்தல் கூட்டம்னா பயங்கரமா இருப்பாங்களே. மனசாட்சி இல்லாதவனுங்க. ஐயோ, வெண்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா அவங்க கிட்ட இருந்த வெண்பாவை ஏதோ ஒரு ஊருக்கார பொண்ணு பார்த்துட்டாளா. அவ அவனுங்களோட சண்டை எல்லாம் போட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கா. நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கு சாமி தான் அவளை அனுப்பி வச்சிருக்க. ஒரு சாமி மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டு போயிருக்கா. நான் அவளுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த பொண்ணுக்கு நான் ஏதாச்சும் பெருசா செய்யணும். அதான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். விஜய், வெண்பா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆபத்து இல்லாம அவ வந்து சேர்ந்ததுதான் ரொம்ப முக்கியம். இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும்பா. இன்னொரு தடவை அவளுக்கு இந்த மாதிரி நடந்துடவே கூடாது. ஆமாமா, இனிமே இது மாதிரி நடந்துச்சுன்னா என்னாலே தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவகிட்ட அம்மா உயிரோட இல்ல, அம்மா இறந்து போயிட்டா, இனிமே அவ திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு நான் வெண்பா கிட்ட சொல்ல போறேம்மா. இப்ப நீ சொன்னா அவளால தாங்கிக்க முடியாம போயிடும். அதனால இப்ப அவகிட்ட சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்லனா அவ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் எமோஷனல்ல ஏதாவது பதில் சொல்ல போய் அது அவளை பாதிச்சிருச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன்? என்னால அதை தாங்கவே முடியாதுமா. எனக்கு அதான் பயமா இருக்கு. சொல்றத தப்புன்னு சொல்லல விஜய். ஆனா அதை இப்ப சொல்லணுமான்னு தான் கேக்குறேன். ஒரு 2-3 வருஷம் போகட்டுமே. இல்லம்மா, அது வரைக்கும் அவளை நம்மளால சமாதானப்படுத்த முடியாது. விஜய்,
நீ சொல்றது சரிதான். இந்த தடவை யாரோ பேர் கூட தெரியாத பொண்ணு காப்பாத்திருக்கா. இன்னொரு தடவை இப்படி நடந்தா யார் வந்து காப்பாத்துவா? அம்மா இறந்துட்டான்னு எந்த குழந்தைக்கும் முதல் தடவை தெரியும் போது கஷ்டமா தான் இருக்கும். வெண்பாக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அம்மா இருக்கான்னு நினைச்சு தேடுறதை விட இல்லன்னு தெரிஞ்ச அமைதி ஆயிடுவா. நீ தைரியமா போய் சொல்லு. ஆமா விஜய், இனிமேலும் நீ சொல்லாம இருந்தேன்னா நம்ம குழந்தைக்கு நாமளே கஷ்டம் கொடுத்த மாதிரி ஆயிடும். நல்லா யோசிச்சுக்கோ விஜய். சொல்றதா இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றது நல்லது. ஏற்கனவே சுமை தாங்காத மனசு, அது மேல துரும்பளவு கஷ்டம் வந்தாலும் துயரம்தான். நம்ம கஷ்டத்தை விட வெண்பாவோட கஷ்டம்தான் இப்போ முக்கியம். விஜய், நீ அப்பாவுக்கு அப்பாவாவும் அம்மாவுக்கு அம்மாவாவும் இருக்க. வெண்பாவை உன்னை விட்டா வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீ சொல்லு. சித்ரா, அவன் சொல்லிடுவான்ல. சொல்லிருவான். அம்மா திரும்ப வரமாட்டான்னு தெரிஞ்சாதான் வெண்பாக்கு அம்மாவோட ஏக்கம் அதிகமாகும். அதை பயன்படுத்தி விஜய்க்கு 2ஆம் தரமா ரஞ்சிதாவை கட்டி கொடுக்கற சான்ஸ் கிடைக்கும். இங்க பாரு, எதுவும் தானா நடந்துரும்னு சும்மா இருந்துராத. சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கோ. முதல்ல வெண்பா கிட்ட மாமா சொல்லட்டும், அப்புறம் பாருங்க என்ன.